திரு நவநீத், தேர்தல் களமே மாறிடுச்சு, நாங்கள் பீகார் ஜார்க்கண்ட் அதெல்லாம் பாடம் கற்றுக்கிட்டோம், இப்போ வேகமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. திமுக கடந்த காலங்களில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்களோ அதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இது காங்கிரஸ் கட்சி வேகம் காட்டுதா இல்லை அவசரப்படுத்துகிறாங்களா? அவசரப்படுறதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது வியூகம் இருக்கா? வியூகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து பேர் போன கட்சி உட்கட்சி பூசலுக்கு அதிலே வந்து அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு பிரிவாக அவங்க செயல்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ சார் சொன்னார் இல்லையா, தாவைக்காவோட சில பேர் போகணுன்னு விருப்பப்படுறாங்க, சில பேர் வந்து இதே கூட்டணி போகணுன்னு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறது. பட் அதில் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி எடுத்தீங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பியூஷ் கோயல் மேலிட பொறுப்பாளர் நெகோசியேட்டர் மாதிரி இருக்கிற அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு யூனியன் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அதிமுக உடைய தலைவர் எடப்பாடி வீட்டில் உணவெல்லாம் அருந்தி ஒரு 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 அந்த அந்த இதை வந்து இன்னும் ஃபார்ம் அப் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தான் பியூஷ் கோயல் ரெண்டாவதாக வந்தார். இதுக்கு முன்னாடி பைஜெயந்த் பாண்டான்னு ஒருத்தர் வந்தார். அவர் ஏன் வந்தார், ஏன் மாற்றினாங்க? இல்லை சரி, அவங்களோட இது வந்து ஒரு வின்னிங் டீல் வேணுன்றதுக்காக தான் பியூஷ் கோயல். ஏன்னா அவர் ஆல்ரெடி தமிழ்நாடு டோபோகிராஃபி தெரிஞ்சவர், இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. இல்லை அதே ஸ்ட்ராட்டஜி திமுக. இல்லை அதான் நான் சொல்ல வரேன், நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடறேன். ஸோ அப்படி இருக்கிறச்சு இங்கேருந்து திமுகலேருந்து கனிமொழி அவர்கள் தான் போய் ராகுல் காந்தி சந்தித்து வந்திருக்காங்க. இன்னும் அது ஃபார்ம் அப் ஆகலை. வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்தை வைக்கிறாரு, ஜோகடேக்கர் ஹரீஷ் அவர் என்ன சொல்கிறார், 70 நாட்களாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ திமுக தரப்புலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபியோடைய சார்பாக இந்திய கூட்டணி சார்பாக பியூஷ் கோயலை வந்து வச்சுருக்கன்ற போது இவங்க இன்னும் யாருமே அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை காங்கிரஸ் சைட்லேருந்து. யார் காங்கிரஸ்லேருந்து கூட்டணி பேச்சுக்காக வரப்போகிறாங்கன்றது அவங்க ஒரு டிகே சிவகுமார் மாதிரியோ இல்லை ஒரு அசோக் கெலாட் மாதிரி ஒரு 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 ஆளுமை இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பேச முடியும். ஏன்னா இப்போ காங்கிரஸும் அவங்க அறிவிக்கல. ஸோ இது வந்து ஒரு டெட்லாக் சிச்சுவேஷனில் தான் இருக்கிறது இப்போது திமுக அண்ட் காங்கிரஸ். ஏன்னா இல்லை அவர் சார் சொல்கிற மாதிரி இதில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. காங்கிரஸ் டெட்லாக் அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? டெட்லாக் அதுதான். ஏன்னா திமுகவுடைய நேச்சர் 2021 பார்த்துருக்கோம். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் அந்த கமிட்டி போடுறது அவங்களுடைய ஒரு பேட்டர்னாக இருந்திருக்கு. போன தேர்தல் அப்படி தான் இருந்திருக்காங்க. பட் இப்போ ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஏன்னா இப்போது ஆல்ரெடி புதியதாக ஒரு கட்சி வந்திருக்கிறது. இல்லை யாருக்கு, காங்கிரஸுக்கா திமுகவுக்கா? ரெண்டு பேருக்குமே இருக்கிறது. ஏன்னா இது காங்கிரஸுக்குன்னு ஒரு சில ஓட்டு அங்கே இருக்கிறது. ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அழுத்தம் இருந்திருந்தா போட்டிருப்பாங்கல்ல. இல்லை அதான் சார், இப்போ அது சார் சொன்ன, அதாவது தலைவர் மட்டத்தில் பேசிக்கிறது வந்து இன்னும் யார் யாருக்கு என்ன தொகுதின்றது அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா ஓர்வி வந்துருக்கும். இல்லை எவ்வளோ சீட்டுன்றது தெரியும். அதுவும் இன்னும் வந்து அது ஒரு மேஜிக்கல் மிஸ்டீரியஸாக இருக்குது. அது வந்து எதுவுமே வெளில இன்னும் ஒரு பண்டோரா பாக்ஸ் மாதிரி இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா 8 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக காங்கிரஸ்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு, அவங்க வின்னிங் அலையன்ஸ் அது. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இடைவெளி விட்டு மீண்டும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. ஓராண்டுக்கு முன்பு அமைத்த கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு தொகுதி பங்கீட்டுக்கு நோக்கி நகராமல் இருக்கு. இன்னும் புதுசாக கட்சிகள் வருவாங்கன்னு காத்திருக்காங்க. இந்த லிபர்ட்டி திமுக காங்கிரஸுக்கு பொருந்தாதா? அவங்களும் புதிய கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. அதுக்கு பேக் சேனல் ஒன்று வந்து அவங்க கூட்டணி பேச்சு, அதாவது தொகுதி பங்கீடுன்றது அதிமுக தரப்பில் வந்து டெஃபினட்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இனிமேட் அவங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை பண்ணிட்டு சொல்றாங்க. இல்லை காங்கிரஸ் எந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக டிமாண்ட் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி புதிய கட்சி கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு நயினாரும் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாங்க. நான் இப்போ சொல்றேன், அவங்களோட திங்கிங் கரெக்டாக தான் இருக்கணும். ஆனால் கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க எவ்வளோ தூரம் காலதாமதம் பண்றாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு தான் போகிறது. ஏன்னா இவங்க அடுத்த லெவல் போயிடுவாங்க. இது ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் காங்கிரஸ் திமுக பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக, எனக்கு ஒரு சினாரியோ கிளாரிஃபை பண்ணுங்க. பியூஷ் கோயலுக்கு முன்னாடி பைஜெயந்த் பாண்டாவை அமைச்சாங்க. அறிவிச்ச பிறகு அவர் ஏன் மாத்தினாங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவதாக அமித்ஷா வருகைக்கு பிறகுதான் அந்த கூட்டணியில் யார் வராங்க யார் இருக்க போறதுன்றது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. அதுதான் சார், அந்த கிளாரிட்டி அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்ட் வர வேண்டியதா இருந்தது. அதிமுகவுடைய தலைமைக்கும் இல்ல, பாஜகவுடைய தலைமைக்கும், மாநில ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கு இல்ல. டெல்லியில இருந்து ஒரு கேட்டலிஸ்ட் வர வேண்டியதா இருந்தது. அந்த மாதிரி கேட்டலிஸ்ட் இன்னும் காங்கிரஸ்ல இருந்து வரல. ஏற்கனவே இருக்கு, இங்க தான் ஸ்டேட் லெவல்ல தான் லீடர்ஷிப் இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்ல, இன்னும் அந்த மாதிரி கேட்டலிஸ்ட் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்க்கு இல்ல. நீங்க சொன்னது இப்போ நீங்கள் அந்த பியூஷ் கோயல் வந்ததுக்கான மாற்றத்தை இம்பாக்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா. என்டிஏ கூட்டணி வந்து அதாவது வந்து பிரிந்து போனவங்களாம் இப்போ சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஸோ அதுதான் அது அவங்களுக்கு தேவை, அந்த இம்பாக்ட். அதனால தான் ஒரு இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பியூஷ் கோயல் அது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் வந்து எனக்கு இரட்டை இலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் வருகிறது. காங்கிரஸ் ஒரு நம்பர் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பல பேர் வந்து திமுக சின்னத்தில் வின் பண்ணினா கூட வந்து
அவங்க சிட்டிங் எம்எல்ஏ வரத கூட அவங்களுடைய மாநில அளவு மாநாட்டுக்கு திமுக அழைக்கிறாங்க. எப்பவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட அளவில் நடக்கக்கூடிய ஒரு மாநில கூட்டமோ இது மாதிரி இருக்கும்போது வந்து மற்ற கட்சி அழைக்க மாட்டாங்க. பட் திமுக வந்து எதுக்குன்னா ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், பவர் எங்களுக்கு இவ்வளோ இருக்கிறது, ஸோ அதனால் எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கும் போது இதை பார்த்து ஒதுக்குங்கன்ற ஒரு பவர் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ பண்ணுறேன். அதில் இப்போ சார் சொல்ல வர கமலஹாசன் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு எப்படி இருக்குன்றது தெரியும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. அதனால தான் கனிமொழி அவர்கள் போய் சந்திக்கிறாங்க ராகுல் காந்தி. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு சினாரியோ பிரகாரம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து தான் வந்து இங்கே நெகோஷியேட் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும். பட் இங்கேருந்து போகிறாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு பேட்சப் ஏதோ பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஏன்னா தமிழகத்தில் சில இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஏன்னா மதுரை சேர்ந்த எம்பி அவர் ஒரு குரல், விருதுநகரை சேர்ந்த எம்பி அவர் ஒரு குரல் கொடுக்குறார். ஸோ ஒரு மிக்ஸ் பேட்சப் அப்படின்னா ஏதாவது ஒரு இடைவெளி விழணும். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் 2 எம்பிக்களும் 2 கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் ஒன்றா தான் பயணிக்கிறாங்க, ஒரே திசையில் தான் அவங்க பயணிக்கிறாங்க. அதிமுகவும் பாஜகவுக்கும் அந்த இடைவெளி இருந்துச்சு. கூட்டணியை விட்டு விலகினாங்க, சில விஷயங்களை கருத்து முரண் இருந்தது, நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக மசோதாவையே ஆதரிச்சோம் அப்படின்னு அதிமுக சொல்லிச்சு. அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் எல்லாம் பொதுவெளியில் பேசினாங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லை. இது ஒரு நம்பர் கேம் தான், அது தேர்தல் நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்காது அவங்க இருக்கும் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது கேரளாவில் காங்கிரஸும் இடதுசாரியும் வந்து எதிர்கட்சிகளாக தான் இருக்காங்க. ஆனால் லோக்சபாவில் போகும்போது 2 பேர் ஒன்றா தாங்க. அதே மாதிரி தான் அந்த ஃபார்முலாவில் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் கூட அப்ளை பண்ணலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு கரண்ட் சினாரியோவில் வந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா தெர் இஸ் நோ நம்பர், இதுவும் சொல்ல முடியும். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பல சீனியர்கள் பல இருக்கக்கூடியவங்களே வந்து நம்ம நிறைய போகலான்னு சொல்லி கேட்குறேன். ஸோ ஒரு குழப்பம் நீடித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னா காங்கிரஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நெகோஷியேஷன் கமிட்டிக்கான தலைவர் அமைக்கணும். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ பியூஷ் கோயல் எப்படி வந்து என்டிஏக்கு அமைச்சிருக்காங்க, அந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து அமைக்கணும். அவர் வந்து பார்த்து பேசின பிறகுனா அடுத்த கட்டம் என்னன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அமைச்சிட்டாங்க சார், யாருக்கு வராரு ஜோடேகர் பொறுப்பாளர் தான், மேலிட பொறுப்பாளர். அவர் இஸ் நாட், அவர் சிஎம் பார்த்து இல்ல சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக சார்பா அமைங்கன்னு தான் சொல்றாங்க. அதான் அவரே சொல்லியிருக்காரு 70 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாள் முன்னாடி கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு, பாராளுமன்றத்தில் வச்சு அவரே சொல்லியிருக்காரு, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், திமுகக்காக வந்து பேச்சு ஒரு கமிட்டி அமைங்கன்னு சொல்லி நாங்கள் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி காங்கிரஸ்லன்னு சொல்லுவோம். பட் காங்கிரஸ்ல இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்களோ அவங்களும் எடுக்கல சார். ஸோ அதனால் 2 பக்கமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சரி திரு பொன்ராஜ், இப்போ 70 நாட்களாக நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு புள்ளியில் இவங்க ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க, ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன் இருக்குது, அதனால் அடுத்த கட்டத்தை நகர முடியாமல் இருக்காங்க அப்படின்றாரு திரு நவநீத். உங்களுடைய பார்வை? பேச்சுவார்த்தை நடந்துட்டு தானே இருக்குது. அங்கேருந்து சொடேங்கர் குழு வந்து 2-3 வட்டம் சந்திச்சிருக்காங்க, நீங்களே டிவியில் போடுறீங்க. இவங்க இங்கேருந்து கனிமொழி வந்து அங்கே போய் ராகுல் காந்தியை பார்த்து பேசியிருக்காரு. கனிமொழி வந்து நாங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கோன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. செல்வ பெருந்தகையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ நிலைமை என்னன்னா வேதனை அளிக்குது. தொண்டர்கள் தங்களுடைய வேதனையை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு நெருக்கடியாக உணரக்கூடிய சூழ்நிலையை தலைவர்களே வெளிப்படுத்துகிறாங்க. இது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்ன அதே தலைவர் தான் இதையும் சொல்கிறாரு. இப்போ உடனே வந்து சீட்டு நம்பர் ஆஃப் சீட்டை வந்து ஒதுக்க முடியாது. இப்போ வந்து தேமுதிக எங்கே போக போகுதுன்னு தெரியல, ஓபிஎஸ் எங்கே போகிறாருன்னு தெரியல, கமல் புதுசாக சேர்ந்துருக்காரு, அவருக்கு எத்தனை சீட் கொடுக்கணும் அப்படின்ற கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு யாருக்கு கொடுத்தா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் போட்டால் எப்படிப்பட்ட கேண்டிடேட்டை நிறுத்த போகிறாங்க,